Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட தேங்காய் பன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிரணும். சோ இதுக்கு நான் ஒரு 150 ml வெதுவெதுப்பான பால் எடுத்துர்க்கேன். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருங்க. ஸோ 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஈஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகி கிடைக்கும். பாருங்க, நல்லா ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ் இது. ஸோ 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 ஸ்பூன் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண உடனே இதில் நம்ம உருக்குன வெண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி 50 கிராம்ஸ் ஆஃப் வெண்ணெய் நான் உருக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை இது கூட ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் இது கூட ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா நம்ம இது கூட நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்டோட பால் இதுக்குள்ள சேர்க்க போறோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற பாலை நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பேட்டரை ரெடி பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண பாலை ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம இதில் இதை அப்படியே நம்ம ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இல்லை ஒரு கிளாத் இருந்தால் இது மேலே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாவு நம்ம 2 hours அப்படியே வைக்கணும். அப்போ தான் இது நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வரும். ஸோ அப்போ தான் பிரெட் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை அப்படியே 2 hours வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன ரெடி பண்ண போறோம்னு பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேங்காய் பன்னுக்கு தேங்காய் ரெடி பண்ணிடுவோம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். அடுத்ததா இது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் செரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பாருங்க, உள்ள வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் அழகா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது நம்ம பேக்கிங் பேனை ரெடி பண்ணிடலாம். பேக்கிங் பேனில் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். வெண்ணெயை தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவை தூவி விட்டுடலாம். இன்னைக்கு நான் பட்டர் ஷீட் இல்லை, அதனால போடலை. ஸோ இந்த மாதிரி மாவை தூவி விட்டுட்டு அந்த பேனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் 200 டிகிரி செல்சியஸில் இன்னைக்கு ப்ரீ ஹீட் மட்டும் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சது சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஸோ நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாதி பாதியாக 2 இதை பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாதியாக பிரிச்சுட்டு நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்கள் பேக்கிங் ட்ரே எந்த சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம 2 இதையும் ரோல் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு நம்ம ரோல் பண்ணணும்.
பாருங்க, இந்த திக்னஸ் இருந்தா போதும். இந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டுத்தையும் ரோல் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேக்கிங் ட்ரேல ஒரு லேயர் அடியில போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்ததா இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகனட் ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆட் பண்றேன். எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மேலே இன்னொரு லேயர். ஸோ இதை வச்சுட்டு நம்ம சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இது பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளேயே இருந்து நல்லா அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரு மில்க் ப்ரஷ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மில்க் வச்சு நல்லா மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது ஓவனில் வச்சு எடுக்கும்போது நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ இதை அவனில் வச்சிடலாம். வாங்க, நான் இப்போது அவன் எடுத்துட்டு நான் 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் இதை நான் உள்ளே வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ 25 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். 25 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள். ரெடி ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஸோ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க எடுத்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, அழகாக ரெடி ஆயிருக்கு. நம்ம தேங்காய் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். செமையாக வந்திருக்கு. நம்ம பேக்கரியில் எப்படி வாங்குவோமோ அதே ஸ்டைலில் நமக்கு தேங்காய் பன் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.